ஒரே ஒரு மகன்தான். கள்ளக்காதலி மோகத்தால் தம்பி மகனை அடித்தே கொலை செய்த பெரியப்பா. செல்போன் தராததால் வெறிச்செயல். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருந்தா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க. விருதுநகர் மாவட்டம் காரியம்பட்டி, அச்சம்பட்டி பகுதியில் லட்சுமணன் என்ற 50 வயது நபர் வசித்து வருகிறார். இவருக்கு திருமணம் ஆகி முத்து என்ற மனைவியும், 13 வயதில் கார்த்திக் என்ற மகனும் இருக்கிறார்கள். இதில் சிறுவன் கார்த்திக் 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காரு. இவர்களது வீட்டின் அருகே லட்சுமணின் அண்ணனான ராமர், இவருக்கு 54 வயதாகுது. இவருக்கு திருமணம் ஆகி மனைவி மற்றும் 2 மகன்களும் இருக்காங்க. ஒரு மகளும் இருக்காங்க. இந்த நிலையில் சம்பவ நாளில் லட்சுமணனும் அவரது மனைவியும் வெளியே சென்றிருந்த நிலையில் சிறுவன் கார்த்திக் மட்டும் வீட்டில் தனியாகவும் இருந்திருக்காரு. பின்னர் அவர்கள் இருவரும் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது கார்த்திக் சேலை கழுத்தில் கட்டியபடி இறந்த நிலையில் கிடந்திருக்காரு. இதை பார்த்து பெற்றோர்கள் கதறி அழுத நிலையில் காரியாம்பட்டி காவல் நிலையத்தில் தகவலும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த தகவலின்படி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து கார்த்திக் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. பிரேத பரிசோதனையில் சிறுவன் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கு. போலீசார் நடத்திய விசாரணையின் போது சிறுவனின் பெரியப்பா ராமரை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வந்திருக்கு. அதாவது ராமருக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையே கள்ள தொடர்பு இருந்த நிலையில் சம்பவ நாளில் ராமர் அந்த பெண்ணை வீட்டிற்கு அழைக்க விரும்பியிருக்காரு. இதனால் கார்த்திக்கிடம் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு வீட்டிற்கு அழைப்பதற்காக செல்போன் கேட்டுள்ளார். ஆனால் சிறுவன் செல்போனை கொடுக்க மறுத்ததால் கோபத்தில் ராமர் சிறுவனை சேலையால் கழுத்தை நெரித்து கொன்றிருக்காரு. அதற்கு முன்னதாக அவர் சிறுவனை அடித்து உதைத்து கீழே தள்ளி கொடூரமாக தாக்கியிருக்காரு. அதன் பிறகுதான் சேலையை கழுத்தில் சுற்றி தவறுதலாக இறந்துவிட்டது போல் நாடகமாடியிருக்காரு. மேலும் அவரிடம் தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்று வந்திருக்கு. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியும், சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.